இன்டர்வல் எல்லாம் அழுதுட்டேன்னு பேட்டி கொடுத்துருக்காங்களே சார். அழுதவனை கேட்டாதான் ஏங்க இதுக்கு போய் 200 கொடுத்து நான் டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன்னு அழுது இருக்கானா எதுக்காக அழுதான்றதை நீங்கள் அவனை கேட்டால் தான் தெரியும். சன் டிவியை கேட்டால் எப்படிங்க தெரியும்? சன் டிவியை கேட்டால் அப்படி தான் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாலேயே அவர் சாதாரணமாக இருந்தார். இந்த சாதாரணமாக இருக்கிறவர் திடீர்னு 2000 கோடிக்கு வந்து படம் எடுக்கிறார். சரி, இது கதையில் எப்படி வேணால் இருக்கலாம்னு சொன்னால் அது ஏன் தெலுங்குன்னு கொண்டு வரீங்க அப்படின்ற போது ஒரு 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 கேள்வி வருது. ரெண்டாவது அடுத்த கேள்வி என்ன வருது? அந்த ஹீரோயின் தெலுங்குன்றதுனால தெலுங்கு கற்றுக்கிறாருன்னு காமிக்கிறீங்க. ஒரு கால் ஹீரோயின் மார்வாடின்னு காமிச்சிருக்கீங்க, ஹிந்திக்கார பொண்ணு, அப்போ ஹிந்தி கற்றுக்கலாம்ல. கனிமொழி அவர்கள் அந்த இந்தியை புரிந்து கொண்டு மொழிபெயர்ப்பாளர். ஆக அந்த குடும்பத்தில் கனிமொழி கற்றுக்கலாம், தயாநிதி மாறன் கற்றுக்கலாம், மற்றவங்களாம் கற்றுக்கலாம். பாமர மக்கள் ஹிந்தி கற்றுக்கூடாதா? அது கூட அவனுக்கு வேணும்னா கற்றுக்கலாம். மகாகவி பாரதியார் பேரில் வந்து பாரதின்னு ஒரு படம் எடுத்தார். தமிழ்நாட்டில் யாருமே நடிக்கிறதுக்கு சரியாக ஆள் கிடைக்காம சாயாஜி சிந்தேங்கிற மராட்டி நடிக்கிற கொண்டு தான் நடிக்க வைக்க வேண்டியது. காந்தி படத்தில் நடிக்கிறதுக்கு ரிச்சர்ட் ஆட்டன்பரோங்கிற வெள்ளக்காரனை தான் கூட்டு வந்து நடிக்க வேண்டியது. அந்த வகையில் இந்த வசனம் நிச்சயமாக காங்கிரஸ்காரர்களை புண்படுத்தக்கூடியது. கதை வேணால் நீங்கள் 1960 இன்னும் போராட்டம் நடந்ததை பற்றி சொல்லாதவன்னு தவிர இந்த வசனத்தை தவிர்த்துருக்கோம் இல்லையா? நீங்கள் எந்த காலத்துலையும் ஆட்சிக்கு வர முடியாது. அப்போ எந்த காலத்துலையும் ஆட்சிக்கு வர முடியாதுன்னா தமிழ்நாட்டில் சொல்லுங்களா? மதில் மேல் பூனை மேல் மதில்னு படிக்கும்போது உங்களுக்கு தமிழோட அவசியம் தெரியலையா? காங்கிரஸோடு சேரும் அபிப்பிராயமே இவர்களுக்கு திமுகவில் இல்லை. அவர்கள் போகட்டும் என்று நினைக்கிறார்கள். ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரராமனுடன் இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு பல கேள்விகள் இருக்கின்றன, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. பராசக்தி படம் பார்த்தீங்களா? பார்த்தேன் ரசித்தேன் அப்படின்னா ஒரு பாட்டு ஒரு பிபிஎஸ். அப்ப ரசிச்சிங்க? ரசிக்கணும்னு தான் போனேன். இல்லை, அதில் வந்து ஒன்றும் பாசிட்டிவாக இல்லை. அதாவது ஒரு படத்தை கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க, நம்ம படத்தை வந்து கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்கன்னு சொல்லும்போது அது நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு மனசு, அதுவும் ஒரு பட தயாரிப்பாளராகவும் இருந்து கொண்டு சொல்வது வந்து கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஏன் இப்படி தெரிஞ்சு சொல்லப்படாங்க அப்படின்ற ஒரு ஒரு கேள்வி வருது. நீங்கள் பொதுவாகவே ஒரு விஷயம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க, அதான் சுற்றி வளைச்சு நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவீங்க. இல்லை, அதை ஏன் நான் வந்து சொல்கிறேன், இதை ஏன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருக்க கூடாது? ஒரு சில பேர் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. ஆனால் சன் டிவிலாம் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி கடலா இருக்கு, இன்டர்வல் எல்லாம் அழுதுட்டேன்னு தான் பேட்டி கொடுத்துருக்காங்களே சார். அழுதவனை கேட்டாதான் ஏங்க இதுக்கு போய் 200 கொடுத்து நான் டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன்னு அழுது இருக்கானா எதுக்காக அழுதான்றதை நீங்கள் அவனை கேட்டால் தான் தெரியும். சன் டிவியை கேட்டால் எப்படிங்க தெரியும்? சன் டிவியை கேட்டால் அப்படி தான் சொல்லுவாங்க. உண்மையிலேயே 200 கொடுத்து க்யூவில் நின்று இல்லை ஆன்லைனில் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு அங்கிருந்து வந்து படத்தை பார்த்துட்டு பல எதிர்பார்ப்புகளோடு வந்துட்டு அந்த ஏமாற்றம் அடைகிறவன் அந்த அவனுடைய அழுகை அதுவும் கண்ணீர் தான். அது எந்த கண்ணீருங்கிறது பாதிக்கப்பட்டவனை கேட்டால் தான் தெரியும். அந்த வகையில் வந்து நான் என்னை பொறுத்தவரை வந்து இந்த படம் வந்து சிவகார்த்திகேயன் எடுத்த ஒரு தவறான முடிவு, அதாவது ரோல் சூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லுவேன். ஒரு படமாக பார்க்கும் பொழுது ரெட் ஜெயிண்ட் எல்லாம் விட்டுருங்க, யார் எடுத்தாங்க இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு படமாக பார்த்தால் 1960 படங்கள் வந்து அந்த காலகட்ட படங்களை இன்னைக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு சில ட்ரிக்ஸ் வேணும். மக்களை வந்து அந்த மனதை வந்து 1960க்கு நீங்கள் கொண்டு போகணும். இன்னைக்கு உள்ள மக்களை இப்போது நிறைய காந்தாரா இந்த மாதிரி படங்கள்லாம் வருது, பீரியட் ஃபிலிம்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த பீரியடில் அந்த காலத்தில் நடந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு பழைய இது தான் வருது. அப்போது அந்த காட்சிகள் மூலமாக இன்றைக்கி 2025 26 இருக்கிறவனை வந்து ஏதோ ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னால் அவனை கொண்டு போகிற அளவுக்கு அந்த கதையில் வந்து அந்த பின்னோக்கி அவனை வந்து அவனுடைய மனது எண்ணத்தை கொண்டு போக வேண்டும். காட்சிகளை மட்டும் கொண்டு போயிட்டாங்க, உணர்வுகளை கொண்டு போகல. அதனால் வந்தது இவன் இன்னைக்கு பார்க்கும்போது 2026 பார்க்குறான். இது பார்க்கும்போது என்ன அண்ணாதுரைக்கு இப்படி மேக்கப் போட்டிருக்காங்க, இவரை பார்த்தா இப்படி மேக்கப் போட்டிருக்காங்க, இப்படி அண்ணாதுரை டீஸ் பண்ணதை தாண்டி கலைஞர் கருணாநிதியே டீஸ் பண்றாங்க.
அதை ரவுண்ட் பண்ணி ஒரு காங்கிரஸ் தலைவர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு, யார் இவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அந்த இடத்துல என்னை பொறுத்த வரைக்கும் தவறான வார்த்தை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நமக்கு சில பேர் மேல விமர்சனம் இருக்குன்றதுனால அவங்க செய்கிறதெல்லாம் தப்பு, அவங்கள பற்றி எல்லாமே தப்புன்னு சொல்லக்கூடாது. கோமாளி, இந்த கோமாளி யாருன்னு போட்டு என்னை பொறுத்தவரை அது போட்டவங்க போய் தான் தவறு. நான் அந்த மீன்ஸ் போட்டவங்களையும் நான் தவறு தான் சொல்கிறேன். ஒரு அவர் மீது உள்ள 1008 கருத்தியல் விமர்சனங்களை தாண்டி அவர் வந்து கருணாநிதி அவர்கள் ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு மூத்த தலைவராக இருந்தவர். அப்போ நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, ஐயா அந்த தலைவரை வந்து ஒரு தெரிந்த முகமாக ஒரு நல்ல ஒரு நடிகராக போட்டு ஒரு உதாரணமாக சொல்கிறேன். பராசக்தி, அந்த பராசக்தி அது ஒரு பெரிய காமெடியாக போயிடுச்சு. அவங்க வந்து இந்திய எதிர்ப்புன்னு சொல்லி அதை எதோ எடுக்க போய் காங்கிரஸ்காரங்க பூரா காண்டாயிட்டாங்க. ஏன்னா அந்த படத்தில் வந்து சும்மா இல்லாமல் எந்த ஜென்மத்திலையும் நீங்கள் பண்ணதுக்கு வந்து எந்த ஜென்மத்திலையும் ஆட்சிக்கே வர முடியாதுங்கிற வசனம். இதை தயாரிப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஆகாஷ் பாஸ்கர், ஒரிஜினல் தயாரிப்பாளர், டான் பிக்சர்ஸாக அவர். அதான் திடீர்னு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருந்துட்டு திடீர்னு, அதாவது அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்து அவர்கள், கருணாநிதியோட மூத்த மகனான முத்து, அவருடைய மகள் தேன்மொழி அவர்களை திருமணம் செய்து கொண்டது கவின் கே ரங்கநாதன் அவர்களை. இந்த கவின் கே தொழிலதிபர் ரங்கநாதன் அவங்களுடைய பொண்ணுடைய அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டவர். அதாவது ஐயா கருணாநிதி அவர்களுடைய பேத்தியின் கணவர். இப்போ தான் கல்யாணம் ஆச்சு. அவர் ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் தான், 2 மாதம் 3 மாதத்துக்குள்ள தான். அதுக்கு முன்னாலேயே அவர் சாதாரணமாக இருந்தார். இந்த சாதாரணமாக இருக்கிறவர் திடீர்னு 2000 கோடிக்கு வந்து படம் எடுக்கிறார். மொத்தமாக இட்லி கடை எடுத்தார். இந்த மாதிரி ஒரு வரிசையாக எல்லாமே தனுஷ், சிவகார்த்திகேயன், இப்படி எல்லாம் பெரிய பெரிய ஹீரோக்கெலாம், மாஸ் ஹீரோக்கெலாம் வச்சு எடுக்கிறார். திடீர்னு அவர்கிட்ட இவ்வளோ படம் எங்கே வந்துச்சு? சப்போஸ் வந்து இது கெவின் கே ரங்கநாதன் ஒரு பெரிய தொழிலதிபர் அப்படின்னு வச்சு வந்துச்சுன்னு சொன்னால், இந்த படம்லாம் சிலதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் இந்த கல்யாணத்துக்குலாம் ரொம்ப முன்னாலே, ஒரு வருஷம் முன்னாலேயே. கல்யாணத்துக்கு அப்புறம் படம் போட்டுருந்தாங்கன்னா கூட மாமனார் படம்னு கூட சொல்லலாம், அது தவறில்லை. மாப்பிள்ளை பேரில் எடுக்கிறாருன்னு சொல்லலாம். இது அது ஒரு பணம் எங்கே வந்துச்சு யாரு அப்படிங்கிறத தாண்டி திடீர்னு பணம் வந்துச்சுன்னா வருமான வரித்துல அதெல்லாம் மாட்ட மாட்டாங்களா சார்? மாட்டுவாங்க. பட் நம்ம நீதித்துறை அமைப்பு எப்படி இருக்குன்னா, எங்கே வேணாலும் யார் வேணாலும் போய் ஸ்டே வாங்கிக்கலாம்ல. ஸ்டேல கடந்துடலாம். ஸ்டே வச்சுக்கிட்டு செந்தில் பாலாஜியால் கிடக்க முடியும், பொன்முடியால் கிடக்க முடியும்னா ஏன் மற்றவர்களால் முடியுமே? ரூட்டு ஒரே ரூட்டு தானே. அந்த வகையில் வந்து அந்த படம் வந்து இந்திய எதிர்ப்புன்னு எடுத்தாங்க. அதில் அண்ணாதுரையை காமிக்கிறாங்க, பக்தவத்சலத்தை காமிக்கிறாங்க, ஐயா கருணாநிதி நடிச்சவங்க காமிக்கிறாங்க, இந்திரா காந்திலாம் வந்து இந்திரா காந்தி மாதிரி ஒரு தோற்றம். அதெல்லாம் ரொம்ப பார்க்கறதுக்கு வந்து ஒரு அந்த முக்கியத்துவம் இல்லாமல், ஏன்னா எல்லாருக்குமே ஒரு இமேஜ் இருக்குது. இந்திரா காந்தி அவர்கள் மீது பல விமர்சனங்கள் இருக்கலாம், அவர் மீது பாராட்டுகள் இருக்கலாம். அதையெல்லாம் தாண்டி அவர் ஒரு தேச தலைவர். காமிக்கும் போது நீங்கள் வந்து வேறு யார் மாதிரியோ இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு காமிக்கிறீங்க. நடிகர் மாதிரி ஒருத்தர், அண்ணாதுரை மாதிரி ஒருத்தர்னா, அது சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் நல்ல நடிகர். இது வரைக்கும் நடித்த படத்துலலாம் டீசெண்டாக தான் நடிச்சிருக்காரு. எந்தவித சர்ச்சைக்குள்ள வந்து சிக்காத ஒரு நடிகர். சுதா கொங்கரா அவர்களும் ஒரு நல்ல திறமையான இயக்குனர், இறுதி சிற்றுள்ளம். ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த முதல்ல 1 மணி நேரம் வந்து அந்த படத்தில் வந்து 3 டூயட்டு. யார்? இந்தி போராளி, இந்திய எதிர்ப்பு போராளி டூயட்டு. சரி, சினிமானா ஒரு ஃபார்முலா டூயட் வரணும், ஒரு டூயட்டு போட்டு விட்டுருக்கலாம். அது ஒரு 3 டூயட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக அந்த முதல் ஹாஃபில் வந்து ஹீரோயின் வந்து தெலுங்கு பேசுகிறவங்க. எப்படிங்க? தெலுங்கு பேசுகிறவங்க. அவங்ககிட்ட தெலுங்கு கற்றுக்கிறாங்க. யார்? ஹீரோ. இது வந்து இவங்களா பண்ண கதை. ஒரிஜினலாக நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. சரி, இது கதையில் எப்படி வேணால் இருக்கலாம்னு சொன்னால், அது ஏன் தெலுங்குன்னு கொண்டு வரீங்க அப்படின்ற போது ஒரு ஒரு கேள்வி வருது. ரெண்டாவது அடுத்த கேள்வி என்ன வருது? அந்த ஹீரோயின் தெலுங்குன்றதுனால தெலுங்கு கற்றுக்கிறாருன்னு காமிக்கிறீங்க. ஒரு கால் ஹீரோயின் மார்வாடின்னு காமிச்சிருந்தீங்க, ஹிந்திக்கார பொண்ணு, அப்போ ஹிந்தி கற்றுக்கலாம்ல. அப்புறம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கே கதையே அடிபட்டு போகுமா இல்லையா? இங்கே வந்து தமிழ் வாழ்கன்னு சொல்லி அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நடந்ததாக காமிச்சிங்க படத்தில், நியாயம். அப்போ அப்படி தானே தமிழ் வாழ்க்கை தானே இந்திய எதிர்ப்பு போராட்டம். ஆந்திராவில் ரிலீஸ் பண்ணும்போது
அந்த இடத்த கட் பண்ணி டப் பண்ணி தெலுங்கு வாழ்கன்னு சொல்கிறான். கேரளாவில் வந்து மலையாளம் வாழ்க, கர்நாடகாவில் கன்னடம் வாழ்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்தது. இதில் கன்னட வாழ்கை எங்கே வந்துச்சு, தெலுங்கு வாழ்கை எங்கே வந்துச்சு, மலையாள வாழ்கை எங்கே வந்துச்சு? அப்போ உங்களுக்கு தமிழ் வாழ்கன்னு சொல்லி அங்கே காமிக்கிறதுக்கு பயம். இப்படி பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா, அந்த இந்திய எதிர்ப்புன்ற அந்த ஒரு அந்த 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 இதுவே வந்து அதெல்லாம் வந்து இந்திய எதிர்ப்புலாம் சொல்றதெல்லாம் அன்பில் மகேஷ் கல்வி அமைச்சர், அவர் பையன் என்ன படிக்கிறாருன்னு கேட்டால் அவர் ஃப்ரெஞ்சு ஜெர்மன் படிக்கிறேன்றாரு, ஹிந்தி படிக்கிறேன்றாரு, தமிழ் படிக்கலான்னு அந்த பையன் சொல்லிட்டார் மேடையிலேயே. சிவகார்த்திகேயன் பையன் அங்கே படிக்கிறாரு, ஹிந்தி இருக்கிற சிபிஎஸ்சியில் படிக்கிறாரு. நம்ம தவறுன்னு சொல்லலை, நம்ம ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. நான் படிச்சிருக்கேன், விஷாரத் வரைக்கும் என் பட்டப்படிப்பு ஹிந்தி தட்சிண பாரத் ஹிந்தி பிரச்சார சபாவில் படிச்சிருக்கேன். எந்த மொழியுமே வந்து கற்றுக்கொள்றது அது கேட்டால் சொல்லுவாங்க, நாங்கள் படிப்பதற்கு. ஐயா கருணாநிதி சொன்னார்ல, இவ்வளோ பேரை விட்டுட்டு தயாநிதி மாறன் அவர்களை நீங்கள் வந்து அப்போ இளைஞராக இருந்தபோது அவரை வந்து ஏன் எம்பி ஆக்குனீங்கன்னா, அவருக்கு ஹிந்தி நல்லா தெரியும், அவருக்கு தமிழ் நல்லா தெரியும்னு சொல்லலை, இங்கிலீஷ் நல்லா பேச வரும்னு சொல்லலை, அவருக்கு புத்திசாலின்னு சொல்லலை, அவருக்கு திறமை இருக்குன்னு சொல்லலை, அவருக்கு ஹிந்தி நல்லா வரும், பேச வரும். அப்போ உங்கள் குடும்பத்தில் தேவிலால் ஒரு காலத்தில் வந்து துணை பிரதமர்லாம் அந்த லெவலில் இருந்தவர், வடநாட்டை சேர்ந்தவர், ஹரியானாவை சேர்ந்தவர் நிற்கிறார். அவர் வந்து கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்களுடன் வந்து பேச வரும்பொழுது என்ன மொழியில் பேசிப்பாங்க, மொழி பிரச்சனை உண்டு. அப்பொழுது சிறுமியாகனா ஒரு 18 அதாவது டீனேஜில் இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் அந்த இந்தியை புரிந்து கொண்டு மொழிபெயர்ப்பாளர். ஆக அந்த குடும்பத்தில் கனிமொழி கற்றுக்கலாம், தயாநிதி மாறன் கற்றுக்கலாம், மற்றவங்களாம் கற்றுக்கலாம், பாமர மக்கள் இந்தி கற்றுக்கூடாதா? அது கூட அவனுக்கு வேணும்னா கற்றுக்கிட்டு. இந்தியை திணிக்கிறார்கள்னு சொன்னால் எங்கே திணிக்கிறார்கள்? இப்போ இல்லை, அன்றைக்கி 1960களில் திணிக்கிறார்கள் என்று சொன்னால் 1960 உண்மையிலேயே திணிச்சாங்களா, திணிக்கப்பட்டதா? அப்போ எதிர்த்தாங்க, எதிர்க்கப்பட வேண்டியது எதிர்த்தாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ அதை படமாக எடுக்கும் பொழுது நம்ம ஆளுங்க வந்து நேற்று நடந்தது வந்து நாளைக்கு ஒரு மேட்ரு நடந்துச்சுன்னா இன்னைக்கு, அதாவது ரொம்ப ஆட்டோமேட்டிக் உலகமாக போனதுனால நேற்று நடந்தது இன்னைக்கு மாறிடுது மக்களுடைய நினைவு. இன்னைக்கு நடந்தது நாளைக்கு வந்து மனசுலேருந்து மாறிடுது. நீங்கள் 1960 ஏன் காந்தி பேரில் படம் எடுத்தாங்க, ஓடிச்சா? ஹிந்தியில் எடுத்தாங்க, அது இங்கிலீஷில், அது ஹிந்தியில் டப் பண்ணி படம் ஓடல. ஆனால் மாணவர்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக போட்டு காமிச்சாங்க, எல்லாம் ரைட்டுங்க, இதுதான் ஓட்டினாங்க, ஓட்டப்பட்டதே தவிர கமர்ஷியலாக ஓடிச்சா? கண்டிப்பாக ஓடலை. காமராசர் பேரில் படம் எடுத்தாங்க, ஓடலை. ஹேராம்னு வந்து காந்தி கதையை ஒட்டி கமல்ஹாசன் வந்து ஆர்மியை நல்லா பண்ணியிருந்தார். அவர் கமல்ஹாசன் என்ற நடிகர் மீது நமக்கு எப்போவுமே, கலைஞர் மீது நமக்கு மரியாதை உண்டு. அந்த படம் ஓடலை. அவர் எவ்வளோ படங்கள்லாம் வந்து நல்லா ஓடிச்சு, ஆனால் இந்த படம் ஓடலை. நீங்கள் அந்த மாதிரி வந்து மகாகவி பாரதியார் பேரில் வந்து பாரதின்னு ஒரு படம் எடுத்தாங்க. தமிழ்நாட்டில் யாருமே நடிக்கிறதுக்கு சரியாக ஆள் கிடைக்காம சாயாஜி சிண்டேங்கிற மராட்டி நடிகரை கொண்டு தான் நடிக்க வைக்க வேண்டியது. காந்தி படத்தில் நடிக்கிறதுக்கு ரிச்சர்ட் ஆட்டன்பரோங்கிற வெள்ளக்காரனை தான் கூட்டு வந்து நடிக்க வேண்டியது. இவ்வளோ பெரிய இந்தியாவில் இவ்வளவு நடிகர்கள், இவ்வளவு மொழி பேசுகிறவங்கள மகாத்மா காந்தியார் நடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு நடிகர் கிடைக்கல. அதெல்லாம் அவ்வளோ தூரம் விடுங்க. பெரியார் பேரில் ஒரு சத்யராஜ் அவர்கள் நடித்தார், குஷ்பு அவர்கள் மணியம்மையாக நடித்தது படம் கமர்ஷியலாக ஓடிச்சா? ஓடலை. நான் வந்து அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த தலைவர்கள் பேர்லலாம் படம் எடுக்கிறது வந்து ஒரு அடையாளத்துக்காக எடுக்கப்படுவது தானே தவிர அது வந்து வணிக ரீதியாக ஓடாது. அப்படி இருக்கும்போது பராசக்தி ஹெல்மெட்டு போட்டு வரவங்களுக்குலாம் வந்து ஃப்ரீயாக டிக்கெட் கொடுக்குற அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நான் சொல்கிறது என்னென்னா, அதில் வந்து காங்கிரஸ் வந்து எந்த ஜென்மத்திலும் ஆட்சிக்கு வராது, இவங்க பண்ண பாவத்துக்கு இல்லை இவங்க பண்ண துரோகத்துக்கு அப்படிங்கிற ஒரு வசனம். இது 1960 வந்த படம் இல்லை, 1960 பற்றி இப்போ வந்த படம். சார், அதுதான் இங்கே ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. தேர்தல் நெருங்குது. தேர்தல் நெருங்குற நேரத்தில் திமுகவினுடைய ஆப்போசிட் டீமாக ஆப்வியஸாக வந்து பாரதிய ஜனதா கட்சி, பிஜேபி, அதிமுக கூட்டணி தான் இருக்குது. எல்லாரும் எதிர்பார்த்தது இங்கே என்ன அப்படின்னா, இவங்க வந்து இந்த படம் மூலமாக வந்து பிஜேபி தான் அடிப்பாங்கன்னு நினைச்சாங்க. ஆனால் வந்து கடைசியில் அவங்க அடிக்கிற ஆள் பார்த்தீங்கன்னா, அடித்த ஆள் பார்த்தீங்கன்னா, இவங்க கூட கூட்டணி வச்சிருக்க காங்கிரஸ் தான் போட்டு பயங்கரமாக தாக்கியிருக்காங்க. இவங்க வந்து கூட்டணி விட்டு வெளியே போக போகிறாங்களா, இல்லை நீ வெளியே போயிடு அப்படின்னு சொல்கிறாங்களா, இல்லை எதர்ச்சியாக எடுக்கப்பட்ட ஒரு விஷயமா?
இல்லைங்க, எதேச்சையாக எடுக்கப்பட்ட விஷயம்னு அவ்வளவு எளிதாக இதை கடந்து போக முடியாது. இப்போ ரெட் ஜெயண்ட்டுங்கிறது ஒரு நிறுவனம். இன்ப நிதிக்கு வேணா அரசியல், நான் இன்ப நிதின்னு சொல்லி அவரை வம்புக்கு இழுக்கணுங்கிறதுக்காக சொல்லலை. அவர் தான் சிஇஓ. 22 வயசுல சிஇஓனா நம்ம மகிழ்ச்சி. ஆனால் அது திறமை அடிப்படையிலா வாரிசு அடிப்படையிலாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை விட்டுருங்க. அவருக்கு அரசியல் தெரிய வேண்டும் என்பது அவசியம் இல்லை. 1960 அவங்க அப்பாவே பிறந்தாரா இல்லையான்னு தெரியல. உதயநிதி அவர்களே அந்த டயத்தில் பிறந்திருக்க மாட்டார் 1960. அப்படி இருக்கும்போது இன்ப நிதிக்கு தெரியுமான்லாம் நம்ம கேள்வி கேட்கறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா திமுகவிற்கும் ரெட் ஜெயண்ட்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்க போகுது? ஏதோ ரெட் ஜெயண்ட் தனியாக கட்சி கலப்படம் இல்லாமல் தனியாக நடத்துகிறார்கள் இப்படிலாம் சொன்னால் ஏற்கனவே புத்தனை காதுன்னு உண்டு சின்ன வயசில். எல்லாருக்கும் தெரியும் ரெட் ஜெயண்ட் என்பது இன்னைக்கு தியேட்டர் கண்ட்ரோல்லாம் ரெட் ஜெயண்ட்டில் தான் இருக்குன்றது. ரெட் ஜெயண்ட் வளர்ச்சி பெற்றா 5 வருஷத்துக்கு முன்னால், இந்த 2021 முன்னால் ரெட் ஜெயண்ட் என்ன பண்ணி, எவ்வளோ கேபிட்டல், எவ்வளோ டர்ன் ஓவர், இன்னைக்கு எவ்வளோ டர்ன் ஓவரு, இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது இந்த வளர்ச்சி இப்போ தான் 5 வருஷத்துக்குள்ளே தான், இந்த 4 வருஷத்துல தான் அப்படிங்கும்போது, அப்போ இது கட்சிக்கும் அதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. கட்சி தான் ரெட் ஜெயண்ட் தான் கட்சி, கட்சி தான் குடும்பம், குடும்பம் தான் கட்சி. அந்த வகையில் இந்த வசனம் நிச்சயமாக காங்கிரஸ்காரர்களை புண்படுத்தக்கூடியது. கதை வேணால் நீங்கள் 1960 என்ன போராட்டம் நடந்ததை பற்றி சொல்லலாமே தவிர இந்த வசனத்தை தவிர்த்து இருக்கலாம் இல்லையா? நீங்கள் எந்த காலத்துலேயும் ஆட்சிக்கு வர முடியாது. அப்போ எந்த காலத்துலேயும் ஆட்சிக்கு வர முடியாதுன்னா தமிழ்நாட்டில் சொல்கிறீங்களா, இல்லை மத்தியிலேயே சொல்கிறீங்களா? மத்தியிலேயே சொல்கிறீங்கன்னா உடனே அடுத்த கேள்வி வருது. ராகுல் காந்தியை முதல்ல 2019 பாராளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளராக அறிமுகப்படுத்தி அந்த இந்தி கூட்டணி, பின்னால் அது இந்தி கூட்டணி ஆச்சு. அந்த கூட்டணியில் அப்போ இந்தியா கூட்டணி என்றார்கள். அந்த பெயரில் அவரை முதலில் வழிமொழிந்ததே ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான். அப்போ நீங்கள் மத்தியில் இனிமேல் காங்கிரஸ் வராதுன்னு சொல்றீங்களா? வரவே வராது எந்த ஜென்மத்திலேன்னு சொல்றீங்களா? இல்லை தமிழ்நாட்டில் வர முடியாதுன்னு சொல்றீங்களா? அதை எதுக்கு சார் நீங்க சொல்ற மாதிரி இந்த நேரத்தில் எதுக்கு அதை பண்ணணும்? குறிப்பா தேர்தல் இருக்குது, இந்த நேரத்துல காங்கிரசினரை அடிக்கிற மாதிரி, காங்கிரசினருடைய மனசை புண்படுத்துற மாதிரி ஒரு படத்தை வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் எல்லாருடைய கேள்வியும். அப்படியே நீங்கள் இந்த அதாவது அவர்களை புண்படுத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வைங்க, தேர்தல் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இந்த படத்தை தேர்தலுக்கு அப்புறம் வெளியே விட்டா கூட சிவகார்த்திகேயன் படத்தை ஏதோ அவருக்குன்ற ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கிறது, அவர்கள் பார்ப்பாங்க. தேர்தலுக்கு முன்னால் தான் பார்ப்பாங்கன்னு அவசியம் இல்லை. தேர்தலுக்கு முன்னாலே நீங்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டம்னு இன்னைக்கு மக்களிடையே ஒரு பெரிய இந்திய எதிர்ப்பு விழிப்புணர்ச்சி இதெல்லாம் நான் நம்ப தயாராக இல்லை. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மொழின்றது 1960 அந்த பிரச்சனை இருந்தது. அதாவது அந்த கண்ணோட்டம் இருந்தது மக்களுக்கு. அன்னைக்கு தமிழ் நீங்கள் தமிழ்னாலே திமுக, அதுக்கப்புறம் செம்மொழி இப்படிலாம் சொன்னது இருந்தது. இன்னைக்கு திமுகவை சேர்ந்தவர்கள் தமிழ் படிக்கும்போதே நம்ம தொண்டு சீட்டை பார்த்து தப்பு தப்பாக படிக்கிறாங்கன்ற ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாம் இருக்கும்போது, தமிழ்நாட்டில் 10ஆம் கிளாஸில் 12ஆம் கிளாஸில் 50,000 பேர் தமிழில் ஃபெயில் ஆகிறான். அப்புறம் செம்மொழிங்கிறீங்க. டெட்டு இந்த ஆசிரியர்கள் பயிற்சியில், ஆசிரியர்களுக்கான அந்த பயிற்சி தேர்வில் 85,000 பேர் தமிழில் ஃபெயில், தமிழில் பரீட்சை வச்சு. வாத்தியாரே 85,000 பேர் ஃபெயில் ஆனா பையன் 50,000 பேர் ஃபெயில் ஆகிறது ஆச்சரியமா? ஏன்னா நம்ம கேட்குறதெல்லாம் இவன் இங்கிலீஷில் ஃபெயில் ஆனால் பரவாயில்ல, கணக்கில் ஃபெயில் ஆனால் பரவாயில்ல, வேறு சயின்ஸில் எதுலையாவது ஃபெயில் ஆனால் பரவாயில்ல. செம்மொழியாம் தமிழ் மொழி நாம் பாதுகாக்கும் மொழி. ஒருவேளை இந்த காரணத்துக்காக தான் தமிழினுடைய அவசியத்தை உணர வைக்கணுன்றதுக்காக இந்த நேரத்தில் இந்த படத்தை யூஸ் பண்ணாங்களோ? தமிழுடைய அவசியத்தை முதல்ல அவங்க உணர்ந்திருக்காங்களா இல்லையானே தெரியலங்கிறதான் என் பாயிண்ட். மதில் மேல் பூனை மேல் மதில்னு படிக்கும்போது உங்களுக்கு தமிழோட அவசியம் தெரியலையா? வாய் தவறி வந்துடுச்சு சார். இல்லைங்க, ஒரு தடவை தவறுனா அது வாய் தவறி. அதாவது நம்ம ஒருத்தரையும் குறை புண்படுத்துகிற மாதிரி சொல்லணுங்கிறது நம்ம எண்ணம் இல்லை. அப்போ அதனால தான் சொல்கிறேன், 1960களில் வந்திருக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை இன்று நீங்கள் கொண்டு வரும்பொழுது பெரிய ஒரு விழிப்புணர்ச்சி வரும்னு எதிர்பார்த்து நீங்கள் கொண்டு வந்தேன் என்று சொன்னால் அது எனக்கு
நம்பும்படியாக இல்லை. சார், அப்ப இதன் மூலமாக திமுக கெயின் பண்ணது என்ன? இதன் மூலமாக அவர்கள் சாதித்து கொண்டது என்ன? ஏன்னா அவங்க கூட கூட்டணி வச்சிருந்த காங்கிரசினரும் மனதளவுல புண்பட்டு இருக்காங்க. பணமும் பெருசா ஓடுற மாதிரி தெரியல. அதை நான் சொல்லக்கூடாது. ஆனா பார்க்கும்பொழுது அப்படிதான் தெரியுது. சரியான பதில் உங்களுக்கு இதுக்கு கொடுக்கணும்னா, ஜனநாயகன் வருதுன்னா அதுக்கு ஒரு போட்டியாக ஒரு படத்தை இந்த படத்தை இறக்கி அதில் வந்து ஜனநாயகனுக்கு வந்து 650 தியேட்டர் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. பராசக்திக்கு 450 தியேட்டர் புக் பண்ணியிருந்தாங்க. நான் சொல்றது தமிழ்நாட்டில் ஒரு 1500 தியேட்டர்ன்ற ஒரு சுமாரான கணக்கு. அப்படி இல்லை, சப்போஸ் இந்த படம் வரல, அது பராசக்தி இப்போ வரல, பின்னால் தள்ளி இல்லை ஏதோ ஒரு டைட்டில் வருது, இந்த டைட்டில் வரல, பொங்கலுக்கு வரல அப்படின்னு சொல்றால் ஜனநாயகனுக்கு வந்து ஒரு 900 தியேட்டர். அதாவது விஜய் ஒரு மாஸ் ஹீரோ என்பது தாவேகா தலைவர், அதில் வந்து கட்சி எப்படி நடத்துகிறாரு, எப்படி நடத்தியிருக்கணும், இதெல்லாம் தாண்டிடும். விஜய் என்ற ஒரு திரைப்பட ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 900 தியேட்டர் வந்து புக் ஆகிற அளவுக்கு அவருக்கு ஒரு ஃபாலோயிங் இருக்கு. விஜய், அஜித் போன்றவர்களுக்கு இருக்கு. ஜனநாயகன் ஒரு மிகப்பெரிய ஹிட்டாக வந்தால் அது அரசியலில் அவருக்கு ஆதரவாக எதிரொலிக்கும், பிரதிபலிக்கும். அது வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கடைசியில் சிவகார்த்திகேயன் என்ற நல்ல நடிகரையும் சுதா கொங்கரா என்ற நல்ல இயக்குனரையும் பலி கொடுத்துட்டாங்க. சார், பலி கொடுத்துட்டாங்க நீங்க சொல்றீங்க. இந்த ஒரு படத்திற்காக உள்ளபடியே திமுகவை பாராட்டலாமா? பாராட்ட முடியுமா? ஏன்னா கூட்டணியில இருக்காங்க காங்கிரஸ் அப்படின்றத கூட பார்க்காம நடந்ததை உண்மையா அப்படியே சொல்லணும்ன்ற ஒரு முயற்சியால கூட அவங்க இதை பண்ணியிருக்கலாமோ, அந்த ஒரு கோணத்துல யோசிக்க முடியும். அந்த கோணத்தில் நான் ஏன் யோசிக்க முடியலங்கிறத சொல்லிடுறேன். நீங்கள் வரலாற்றை வரலாறாக பதிவு செய்து மக்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்தால் அந்த நினைப்பை நான் பாராட்டுவேன். முதல் 1 ஹவரில் இந்திய எதிர்ப்பு போராளி 3 டூயட் பாடுறாரு. என்னுடைய இது பூரா அதை ஏன் வந்து அந்த காங்கிரஸை வந்து புண்படுத்தி விரட்டி அடிக்கிற மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலையை உருவாக்கினார்கள் என்பதுதான் உங்களுடைய கேள்வி. என்னுடைய கேள்வியாக தான். காங்கிரஸ் இப்போ நேற்று வரைக்கும் என்ன பேசியிருந்தீங்க, அவங்க போய் அங்கே தாவேகாவில் வந்து பேசுகிறாங்க அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு இப்போ வந்து காங்கிரஸ் பேரில் வெறுப்பா? இதுவரை ராகுல் காந்தி அவர்கள் தான் பிரதமர் வேட்பாளர் என்று 2019 சொன்ன போதும் சரி, 24 பேசின போதும் அப்பொழுதெல்லாம் காங்கிரஸ் மீது இந்த வெறுப்பு இல்லையா? சார், அதுதான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த அளவு காங்கிரஸ் மேல திமுகவுக்கு வெறுப்பு இருக்குன்றதே இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு புரியுதோன்ற கேள்வி இருக்கு. ஏன் 67 இருந்தா வெறுப்பு இருந்தா எனக்கு புரியுது. அன்னைக்கு காங்கிரஸுக்கு எதிராக இவர்கள் போட்டியிட்டு ஆட்சிக்கு வந்தார்கள். இந்த கட்சி தூய சக்தி, இந்த கட்சி பேர்லாம் சொல்ல வரும்ல, இந்த கட்சி ஒரு தூய சக்தி, இந்த கட்சி ஒரு தீய சக்தி. இதோ ரிலீஸ் பண்றா பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஆக்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இல்லைனாலும் ஒரு சில படங்கள் அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து புதுசாக ஒரு மார்க்கெட்டை கிரியேட் பண்ணி கொடுப்போம். அந்த வகையில் அதர்வா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இல்லாமல் தான் இருந்தார். கடந்த ஒரு 4-5 படங்கள் அவருக்கு ஓடலை தான். இந்த படத்தை பெருசாக எதிர்பார்த்து இதன் மூலமாக பெரிய அளவு மார்க்கெட்டை மறுபடியும் பிடிக்கலாம் அப்படின்னு வந்தவர் நெல்முட்டை குடோன்ல இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி. கரெக்டு. பட் நீங்கள் வந்து நான் வந்து அதர்வா வந்து முரளியோட எனக்கு முரளி இருக்கும்போது நண்பர் தான் நடிகர். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த டாப் லைன் வரும்போது அதர்வா அதில் இல்லை, இப்போவும் இல்லை, எப்பவும் அவர் எப்போ ஈவன் வந்து முன்னாள். அதான் சார், நீங்க சொன்ன மாதிரி சிவகார்த்திகேயன் உச்ச நடிகர், அவரால் ஈஸியா அடுத்த படத்துக்கு மாறி போடணும், மற்றவங்களால முடியாது. அதுதான் நான் கேட்க. இவர் வந்து சும்மா இருந்த ஒரு சுரண்டிக்கு எடுத்த மாதிரி. ஆமா, இவர் கரியரை மறுபடியும் தூக்கிட்டு வந்து அடிச்சு உட்கார வச்சுட்டாங்க. அதுதான் வந்து என் சிவகார்த்திகேயன் பேரையே எனக்கு வந்து ஒரு வருத்தம்னு சொல்றதை விட ஆதங்கம்னு சொல்லலாம். ஏன்னாலும் அவருடைய ரசிகர் தான். நம்ம இந்த ஒரு நடிகருக்கு எவ்வளோ ரசிகர்கள் இருக்கலாம், எவ்வளவோ நடிகர்களை நம்ம ரசிக்கலாம். அப்படி பார்க்க போனால் நான் விஜய்க்கு ரசிகர் தான். நான் நல்ல படமாக இருந்தால் ரசிக்கிறோம், அவ்வளோதான். கில்லி படம் நல்லா இருந்தது, 3 தடவை பார்க்குறோம். சில படங்கள் வந்து அப்படி ஒன்றும் சுமாராக தான் இருக்குது. கோட் வந்து எனக்கு என்னமோ பார்த்தேன், எனக்கு அவ்வளோ ஒன்றும் பெருசாக தெரியல. படத்துக்கு படம் வித்தியாசப்படும், பல காரணிகள் இருக்குது. அதே விஜய் தான் இருந்தால் கூட காரணிகள் வேறு வேறு. அது எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போது இவர்கள்லாம் வந்து இந்த பராசக்தியை நம்பி மீண்டும் வந்து வரலான்னா, சிவகார்த்திகேயன்ட்டு எனக்கு என்ன கேள்விதான், ஏன் வழக்கமாக கதையில் வந்து அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு ஹீரோ வந்து சிவகார்த்திகேயன்.
இப்போது அதே மாதிரி சில பேர் அப்படி விஜய் வந்து செலுத்த மாட்டார்னு சொல்ல, விஜயோட படங்கள்லாம் மசாலா அதிகமாக இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் அதிகமாக இருக்கும். சிவகார்த்திகேயனோட படத்தில் வந்து கொஞ்சம் அந்த கதையில் கவனம் செலுத்துவார். அது ஒரு 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 தீம் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருக்காங்க. அது வந்து இது ரைட்டு, அது தப்பு, நம்ம அப்படி போல அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் இருக்கு. அப்படிப்பட்டவர் எப்படி வந்து இந்த படத்தில் ஒத்துக்கிட்டாருங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. ஏன் நடித்தார் அது அவருடைய இஷ்டம். 100 கோடியோ 50 கோடியோ இவ்வளோ கோடி கொடுக்குறேன்னு சொன்னார். நடிக்கிறதுல ஒன்றும் ஒரு நடிகர் தொழில்முறை படத்துல பாராட்டுற மாதிரி நீங்க படத்தை பார்த்துருக்கீங்க. படத்தை பாராட்டுற மாதிரி உண்மையிலே எந்த ஒரு காட்சியும் உங்களை வந்து அட்மையர் பண்ணலையா, உங்களை இம்ப்ரெஸ் பண்ணலையா? படம் எடுத்தது வேஸ்ட்டு. நான் அப்படி சொல்றதுனால ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக இருந்து இப்படி சொல்லக்கூடாது என்று என் உள்மனது சொல்கிறது. ஏன்னா யாருக்குமே மனது புண்படும். ஆனால் ஏன் வந்து அப்படி சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுன்னா, நீங்கள் வந்து அதாவது உங்களுடைய கான்செப்ட் எங்கேயோ வந்து அடிபட்டுருச்சு. 1960களில் இருக்கக்கூடிய இதில் வந்து நீ வந்து இன்னைக்கு அதை காமிக்கும் போது முதல்ல அந்த ஆர்வம் இருக்காது. 60ல் இருந்த சூழ்நிலை இன்னைக்கு இல்லை, அந்த ஆர்வம் இருக்காது. அதுதான் நான் உங்களுக்கு அந்த வித்தியாசத்துக்காக தான் காந்தி, காமராசர் எல்லாம் தான் சொன்னேன், பாரதியும் சொன்னேன். அப்ப இனி வரும் காலங்கள்ல கதைக்களங்கள்ல சிவகார்த்திகேயன் வந்து அதிக அளவுல ஈடுபாடோட இருக்கணும். இப்போ இந்த அரசியல் ரீதியில வரும்போது நீங்க கேட்டா காங்கிரஸ் பத்தி அந்த வகையில் காங்கிரஸை இந்த சமயத்தில் நீங்கள் சீண்டி விடுவதால் இப்ப என்ன ஆச்சுன்னால், திமுக வந்து ஏதோ சொல்லுவாங்க தனக்குத்தானே ஒரு ஆப்பு வைத்து கொண்ட மாதிரி ஆச்சு. ஏன் அப்படின்னால் அங்க போய் தாவேகாவில் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சேருவார்களா மாட்டார்களா தெரியாது. அவங்க ஆட்சியில் பங்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க புதிய வரவு, அவங்களுக்கு இன்னும் கட்டமைப்பு இல்லை. அப்போது காங்கிரஸ் வந்தால் ஏற்கனவே காங்கிரஸில் இருக்கிறவர்கள்லாம் வந்து இப்போ திருச்சி வெளிச்சாமியானெல்லாம் பேசுகிறதெல்லாம் பார்த்தா நாங்கள் போய் உதவி பண்ணுவோம், போவோம், வருவோம். ஒரு புதிய கட்சின்னா அவங்களை ஹேண்டில் பண்ணது இவங்களுக்கு ஈஸி, அனுபவம் உள்ளவர். காங்கிரஸ்காரர்கள் வந்து சத்தியமூர்த்தி பவரில் வந்து 15 பேர் வந்து சேர்ந்தாங்கன்னா 16 கருத்துக்கள் இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்ச விஷயம். ஆனால் அதே சமயம் அதை தாண்டி அவர்களுக்கு நம்ம கொடுக்குற கிரெடிட் வந்து அவர்களுடைய அனுபவம் யாராக இருந்தாலும், அது ஒரிஜினல் காங்கிரஸ்காரர்களுக்கு. இடையில் வந்து எதுக்காகவோ சேர்ந்தவர்கள்லாம் பற்றி அவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து சில காரணங்களுக்காக அவர் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிற மாதிரி வழக்குகளுக்காக அதுக்காக இதுக்காகன்னு வந்து சேர்றோம். அவங்கள பற்றி நம்ம பேசலை. பல கட்சிகளில் இருந்து விட்டு வந்தவர்களை பற்றி பேசலை. அன்றிலிருந்து இன்று வரை காங்கிரஸ்காரர்களாக இருக்கக்கூடிய அந்த அசல் காங்கிரஸ்காரர் இருக்கிறாங்க. இன்னும் அவர்களுடைய அனுபவம் நிச்சயமாக வந்து விஜய் போன்றவர்கள் இப்போ எப்படி செங்கோட்டையன் வந்து போனது வருத்தம் தான், ஆனால் கூட அவருடைய அனுபவத்திற்கான ஒரு மரியாதை இருக்கிறோம், அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. அப்படி சொல்லலாம். அவர் ஏன் போனார், எதுக்கு போனார், போயிருக்க வேண்டாம், இதெல்லாம் தாண்டி போனதுனால வந்து ஏதோ ஒரு சின்ன அவருக்கு ஒரு பயனாவது நிச்சயமாக ஈரோட்டில் வந்து அது வித்தியாசம் தெரிஞ்சுதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வரும்பொழுது நீங்கள் அங்கே காங்கிரஸ் அங்கே போச்சுன்னு சொன்னால் திமுகவுக்கு காங்கிரஸுக்கு 4% தான் ஓட்டு அப்படின்னு சொல்லலாம் ஒரு வாதத்துக்கு. நான் வந்து அதுக்கு மேலே 4ங்கிறது 5 ஆகலாம், 3 ஆகலாம், இப்படி தானே இருக்க முடியும். 4 40 ஆக முடியாது. ஆனால் அந்த பிம்பம் சிறுபான்மையினரோட ஓட்டு வந்து காங்கிரஸினால தான் திமுகவுக்கு வருது அப்படின்னு ஒரு பிம்பம் இருக்கு மக்களிடையே. பொதுவாக குறிப்பாக இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் வாக்குன்னா இப்போ வந்து ஓரளவுக்கு விஜய்க்கு கணிசமான வாக்குகள் போகலாம். அவர் கிறிஸ்தவர் என்பதால் போகலாம். ஜான் ஆரோக்கியசாமி இருக்காரு, அங்கே இருக்கிறவங்களாம் நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக இருப்பதால் போகலாம். அதனால் மற்றவங்க வாக்கு வரக்கூடாதுன்னு சொல்லலை. ஒரு கணிசமான வாக்கு அங்கே போகலாம், பிரியலாம். இஸ்லாமியர்கள் வாக்கு திமுகவோடு இருக்கலாம். ஆனால் காங்கிரஸுக்காக அப்படின்னு சொல்லி திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கும் இஸ்லாமியர்கள் காங்கிரஸ் அங்கே போனால், வேறு இடத்திற்கு போனால், தாவேகாவோட போனால், அப்போ இஸ்லாமியர்களிலும் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து அந்த பக்கம் போகலாம். இது வந்து அந்த பக்கம் போகலாம். சரி, ஏதோ ஒரு காரணமாக வந்து இதெல்லாம் தாண்டி ஏதோ பேசி 25 சீட்டு போயில 35 சீட்டு கொடுக்குறோம், ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறோம், அப்புறம் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி எல்லாம் நல்லபடியாக செஞ்சு தர்றோம், வேண்டிய வசதிகள்லாம் செஞ்சு தரோம், தேர்தலில் வழக்கமான வசதிகள்லாம் அப்படிலாம் சொல்லி பண்ணுறாங்கன்னு வைப்போம். ஒரு 75% தலைவர்கள் திமுக கூட்டணியை வெறுக்கிறார்கள். இந்த வெறுப்பு வந்து வெறும் சீட்டு பேரத்திற்காக இருப்பதாக தெரியவில்லை.
வெறும் சீட்டு பேரத்திற்காக மட்டும்தான் இந்த இந்த அதிருப்தி, இந்த விரிசல் என்றால், அது செல்வப்பெருந்தகை மூலம் வந்து ஒரு குழு அமைச்சு பேசுகிறாங்க. அந்த இடத்துல வந்து இல்லைங்க 50 சீட்டுக்கு நான் ஒத்துக்க முடியாதுங்க, இல்லைங்க 20க்கு மேலே கொடுக்க முடியாது, ஏதோ பேசி ஒரு 30-35 இந்த கத்திரிக்காய் பேர மாதிரி வந்திருக்கும். இப்போ இந்த குழு பேசவே இல்லையே. செல்வப்பெருந்தகை தலைமையில் ஒரு 5 பேர் குழு போட்டாங்க, 4 பேர் குழு சோழனர் அந்த இதில். இந்த குழு இன்னும் முதல் தடவை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை திமுக தலைவரை பார்த்து மரியாதை நிமித்தம் பேசினதோடு சரி, இவங்க பக்கம் ஒரு குழு அமைக்கிறேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் குழுவே அமைக்கலை திமுகவில் காங்கிரஸோடு பேசுவதற்கு. அப்போ நீங்கள் கேட்ட பராசக்திக்கான பதில் இங்கே வருது. காங்கிரஸோடு சேரும் அபிப்பிராயமே இவர்களுக்கு திமுகவே இல்லை, அவர்கள் போகட்டும் என்று நினைக்கிறார்கள். இப்படிங்கிற என்னுடைய சந்தேகத்துக்கு இதுதான் வந்து ஒரு சான்று. நிச்சயமா சார். இதை வந்து இல்லை ஏன்னு வந்துதான் சரி, அவங்க இங்கேயே இருக்காங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு 30 எதிர்பார்க்குற மாதிரி 35 சீட்டு ஏதோ கொடுத்து இந்த அதிருப்தி இருக்குது பார்த்தீங்களா, உள்ள ஜெல்லாக விடாது, வேலை செய்ய விடாது, உள்ளே பிடிச்சி இந்த நண்டு காலை இழுக்கிற மாதிரி இழுக்கும். அதனால் என்னன்னால் இப்போ காங்கிரஸ் வந்து உள்ளே இருந்தாலும் திமுகவுக்கு வந்து தொல்லை, இல்லாமல் வெளியில் போனாலும் தொல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இடியாப்ப சிக்கலில் திமுக சிக்கி இருக்கிறது. நிச்சயமா சார். பராசக்தி படத்தினுடைய ரிலீஸ், அதை தொடர்ந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வருகைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.